அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற அடுத்த கவிதை அப்படின்னு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். மக்கள் எல்லாருமே அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம், அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக சொல்லலாம். சின்னத்திரையும் வண்ணத்திரையும் இதில் நம் கையடக்கத்தில் இருக்கும் நம்மளுடைய அலைபேசியும் அதில் வரும். இப்போ இந்த கவிதையை நான் படிக்கிறேன் உங்களுக்காக. அன்று திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினான் தமிழன், இன்றோ திரையிடம் நாடி திரவியம் இழக்கிறான். முன்பெல்லாம் கோள் நட்சத்திரங்களின் பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்டுவர், இப்பொழுதோ திரையால் நட்சத்திரங்களின் பெயர்களையே சூட்டுகிறார்கள். மன்னராட்சி காலத்தில் திரைக்கு பின் சதி நடக்கும் என்பர், இன்று மக்களாட்சி காலத்தில் அல்லும் பகலும் ஆண்களும் பெண்களும் திரைகளே கதியென்று கிடப்பதால் திரைகளே சதியாகிவிட்டன. ஆம், வெள்ளித்திரையே தமிழர்களுக்கு கொல்லியானது. சின்னத்திரையும் தமிழரை சீரழிக்கின்றது. இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பண்பாட்டின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் வீட்டுக்கூடங்களில் கூடி கூடி பேசி மகிழ்வார்கள், இப்போது நிழல்கள்தான் பேசுகின்றன. முன்பெல்லாம் அரங்குகளில் மட்டும்தான் திரைகள் இருந்தன, இப்போது இல்லந்தோறும் சின்னத்திரை காணும் உள்ளந்தோறும் மயக்கத்திரை. இது என்ன ஒரு அழகான பதிவு. நம்ம மக்கள் ரொம்ப புரிதலோடு நடந்து கொள்ளணும், எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு பதிவாக இந்த காலகட்டத்தில் வந்துருச்சு. குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அந்த சின்னத்திரை, வெள்ளித்திரை மற்றும் நம் அலைபேசியோட ஆறாவது விரல் போல் அது நம் வாழ்க்கையோடு இணைந்தது மாதிரி இருக்கிறத எவ்வளவு அழகாக காட்டியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கவிதை. எனக்கும் இது பெரிய பாதிப்பையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. மனிதர்களோடு நாம் செலவழிக்கும் நேரங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை நம்ம எப்படி மேன்மைப்படுத்திக்கிறது அப்படின்றது நாம் மட்டும்தான். ஆரம்பத்தில் முன்னாடி காலத்துலலாம் டிவி பார்ப்போமா அப்படின்னு ஏங்கின காலம் போய் வீட்டுக்கு ஒரு டிவி வந்தது. அதுக்கப்புறம் டிவி பார்க்குறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தாங்க. எந்த நேரம் வேணாலும் டிவி பார்க்கலாம், தொலைக்காட்சி பார்க்கலாம் அப்படின்றது ஒன்று. படங்களை தேட்டர் சினிமா வெள்ளித்திரை போய் சினிமா தேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்ற காலகட்டம் மாறி இப்போது அந்த படங்களையும் வீட்டிலேயே பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு வசதி. அதையும் ஒரு படி தாண்டி இப்போது நம்ம அலைபேசி, செல்ஃபோன் அதுலேயே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு கையடக்கம், அது ஆறாவது விரலாகவே மாறினது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அது எவ்வளவு பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது நம்ம தான் புரிஞ்சு இனிவரும் தலைமுறைகளுக்கு அதை சரிவர செய்து கொடுக்க வேண்டும். இதுபோல் நிறைய பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்கள் நிறைய வெள்ளித்திரை பற்றியும் சின்னத்திரை பற்றியும் நடந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய தாக்கமோ மக்கள் மீது உள்ள மக்களுக்கு அதன் மீது உள்ள மோகம் குறைந்த மாதிரியும் இல்லை. அதனால் ஆக்கப்பூர்வமான செயல்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் ரொம்ப நல்லது. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.